பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. நிகழ்ச்சியின் வழியாக பாரத பிரதமர் அவர்கள் இன்று என்னை குறிப்பிட்டு பேசியிருப்பது உண்மையிலேயே மகிழத்தக்க ஒன்றாகும். அந்த வகையில் அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சுவடியில் பயிற்சி என்பது பழைய தமிழ் எழுத்து முறைகளை மாணவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒன்றாகும். இன்று நாம் படிப்பது எழுதுவது போல் தமிழ் எழுத்துக்கள் அன்றைய நாளில் இல்லை. நூற்றாண்டுதோறும் அந்த எழுத்தின் வரி வடிவங்கள் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. இந்த பயிற்சி மாணவர்களுக்கு இருந்தால் நம்மிடையே இருக்கக்கூடிய தமிழ் சுவடியில் உள்ள அரிய செய்திகளான மருத்துவ செய்திகள், இலக்கியம், இலக்கணம் சார்ந்த செய்திகள், கணித குறிப்புகள், கட்டுமானம் சார்ந்த செய்திகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். இது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி பதிவு செய்துள்ளார்கள். அதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் விதமாக எங்கள் நூலகத்திலேயே பயிற்சிகள் நடந்து வந்தது. அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் நான் மாலை நேரத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வருகின்றேன். அப்படி படித்த மாணவர்கள் இன்று பல துறைகளில் சுவடியை பார்த்து அட்டவணை செய்வது, பிரதி செய்வது போன்ற பணிகளில் இருக்கின்றார்கள். சுவடிகளுடைய எண்ணிக்கை மிக அதிக அளவில் இருக்கின்றது. அந்த அதிக அளவில் இருக்கக்கூடிய சுவடிகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கிறது. இந்த பணியை தொடர்ந்து செய்வதன் வழியாக ஒரு குறிப்பிட்ட சதவீத மாணவர்களையாவது அந்த துறையில் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த செயல்பாட்டினை தொடர்ந்து செய்து வருகின்றேன். நன்றி, வணக்கம். சுமார் எத்தனை ஓலைச்சுவடிகள் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுவடிகள் இருக்குது. பல நிறுவனங்கள் இருக்குது. இந்த சுவடிகள் இன்னும் படிக்கப்படாத சுவடிகள், பதிப்பிக்கப்படாத சுவடிகள்லாம் நிறைய இருக்குது. அது படிப்பதற்கான மாணவர்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த செய்திகள்லாம் வெளியில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த துறையில் இப்போ இது படித்தா இந்த துறையில் எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்? சுவடிகள் சார்ந்த துறைகளில், சித்த மருத்துவ துறைகளில் ஆவணப்படுத்துதல், பழைய வரலாற்று செய்திகளை வெளிக்கொண்டு வருவது, இது போன்ற துறைகளில் அவர்களுக்கான பணி வாய்ப்பு இருக்குது. அந்த பணியில் இருக்கக்கூடிய என்னுடைய படித்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட மாணவர்கள் இங்கே பல துறைகளில் பணி செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த தற்போது இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அதோட ஆர்வம் இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படிக்க வரவர்களே கிட்டத்தட்ட 35-40 வயசுக்கு மேற்பட்டு தான் வராங்க. இளைஞர்கள் குறிப்பாக 18-20 வயதில் வந்து கற்றுக்க வரவங்க எண்ணிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அது நிறைய அவங்களுக்கான ஊதியத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா வருவாங்க.